Okay, a very good evening. Today is 4th May 2021 and 7:30 p.m. நான் இந்த வீடியோ செய்கிறதுக்கு முன்னே தயவுசெய்து பெரியவங்க சின்ன பசங்களை வச்சுக்கிட்டு இந்த வீடியோவை பார்க்காதீங்க. அண்ட் பெரியவங்க அதாவது அம்மா அப்பா ஸ்தானத்தில் இருந்தீங்கன்னா யாராவது நான் ஏதாவது வார்த்தை தவறி பேசி உங்கள் மனசை நோக்கடிச்சிருந்தேன்னா என்ன மன்னிச்சேன். ஓகே, ஸோ ஆக்சுவலி திவ்யா நாயகி அப்படின்னு ஒரு பொண்ணு போன வருஷம் ஜோக்கர் ஒருவன் ஒரு ஃபேக் ஐடியில் ட்ரோல் பண்ணி காமிக் சூசைட் பண்ணிக்கிச்சு. அந்த பொண்ணு இறந்து ஒரு வருஷம் கிட்ட ஆக போகுது. இன்னும் அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கல. ஜோக்கர் ஒருவன் யாருன்னு எங்களுக்கு தெரியும், பட் அதை வந்து பப்ளிக்கில் ரிலீஸ் பண்ணுற அத்தாரிட்டிஸ் என்கிட்ட கிடையாது. பட் எனிவே அந்த கேஸுக்கு அப்புறம் வந்து பெட்டிஷன் செஞ்சு மெமோரண்டம் எல்லாம் எடுத்து அப்புறம் மக்கள்கிட்ட சைன் வாங்கி அதை எம்ஐசியோட உதவியோடு கொண்டு போய் நாங்கள் கொடுத்து எம்சிஎம்சியை கொடுத்த ப்ரெஷரில் அவங்க எங்களை கூப்பிட்டு ஒரு ஃபோரம் வச்சாங்க. அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ க்ளோஸ் மீட்டிங் as well. சில விஷயங்கள் என்னால் ரிவீல் பண்ண முடியாது, பட் சில விஷயங்கள் வந்து ஐ ஹாவ் டு டெல் யூ ஆல். ஓகே, நீங்கள் யோசிக்கலாம் ஏன் நான் இப்போ தான் இந்த வீடியோ செய்கிறேன்னு சொல்கிறேன். பட் பிஃபோர் தட் லெட் மீ டெல் யூ ஆல். ஓகே, அந்த ஃபோரம் வந்து வாஸ் ஹெல்ட் ஆன் எம்சிஎம்சியோட ஆஃபீஸில் டே 1ல் அரவுண்ட் ஐ திங்க் 18 ஆஃப் ஆகஸ்ட் 2020. அதில் வந்து எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்புறம் சில நேஷ்னல் லெவலில் உள்ள என்ஜிஓஸ் அண்ட் சில ஆக்டிவிஸ்ட் சூஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் நானும் போயிருந்தேன், தேங்க்ஸ் டு எம்ஐசி டெஃபினெட்லி. அண்ட் அதில் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ஸோ நான் அதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அக்தா இருக்குது. அதில் வந்து அக்தா ஹசுதான் kebencian which also can fall under kanun keseksaan, ancaman keselamatan negara, penipuan keuangan which is scam. ஓகே, இந்த கூட்டு விளையாடுறது அது இது அப்படின்னு. அப்புறம் ஹாக் சிப்த, அதாவது ஒரு ஆளோட எடுத்து இன்னொரு ஆள் யூஸ், இது ரொம்ப யூடியூப்பில் இந்த பிரச்சனையை நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் ஃபிட்னா, அதாவது பொய்யான ஒரு தகவலை வந்து ஷேர் பண்ணுறது. அப்புறம் பர்ஜூடியான் இந்த கூட்டு, இந்த நெகை கூட்டு, ஆல் திஸ் திங்ஸ். ஓகே, அப்புறம் பஞ்சலேவங்கான் அகாம, அதாவது தப்பான ஒரு அகாம வழிபாடு இது பண்ணுறது, கல்ட் ப்ராக்டிஸ் அப்படிங்குவாங்க. அப்புறம் பஹான் பண்ணர்பி தான். ஓகே, இது டிவி மீடியாஸோட எடுத்து பெர்மிஷன்லாம் பாய்க்கிறது. அண்ட் தென் இப்போ நான் பிசன் ஃபிலிம், அது ஃபிலிம் இண்டஸ்ட்ரியோட அண்ட் மண்டத்தகான் கியானாட் அவாம், அதாவது வந்து நாட்டுக்கு இல்லை பப்ளிக்கு வந்து ஒரு டேஞ்சர் உண்டாக்குறது. பிடிஆர்ஐ மட்டும் இல்லை, ஈவன் எம்சிஎம்சி ஜபாத்தான் அகாமன் நிறையா பேர் வந்து ஆக்ஷன் எடுக்கலாம் உங்கள் மேலே. ரைட் நவ் த மெயின் ப்ராப்ளம்ஸ் ஓகே சோஷியல் மீடியாவில் என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன். மொதல் வந்து பொய், அதாவது penipuan jual beli, penipuan pelaburan pinjaman wujud macam love scam, Macau scam, kanda-kanda scamலாம் இருக்குது அது. ஓகே, ரெண்டாவது வந்து கங்குவான், pelanggaran hak privacy, penyebaran kandungan luca, cyber bullying. ஓகே, cyber bullying என்னன்னு சொல்லி எனக்கே டயர்டாக போச்சு. pelanggaran hak privacy, அதாவது ஒரு ஆளோட பர்சனல் விஷயத்தை எடுத்து நீங்கள் ஷேர் பண்ணுறது. ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போது என்னோட இந்த வீடியோ நான் இங்கே போட்டிருக்கேன், இதை எடுத்து வேறு எங்கேயாவது நீங்கள் ஷேர் பண்ணீங்க, அது எனக்கு விருப்பம் இல்லைன்னா நான் வந்து அதை பிடிக்கல அப்படின்னா வந்து ஐ கேன் ஆல்சோ ஃபைல் அ கேஸ் ஆன் யூ. தட் இஸ் கால் pelanggaran hak privacy. ஸோ விச் மீன்ஸ் ஒரு ஆளோட பெர்மிஷன் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் எடுக்க முடியாது அவங்களோட வால்லேருந்து. ஓகே, செகண்ட் penyebaran kandungan luca, ஒரு ஆளோட ஃபோட்டோ எடுத்து விச் இது வந்து எனக்கு லாஸ்ட் இயர் 2019 நடந்துச்சு. பண்ணது ஒரு பொண்ணு என் ஃபோட்டோவை எடுத்து ஒரு நேக்கட் பொண்ணு மாதிரி எடிட் பண்ணி கீழே வந்து என் ஃபாதர் நம்பரையும் என் ஹஸ்பண்ட் நம்பரையும் போட்டு அந்த ஃபோட்டோ வந்து வாட்ஸ்அப்பில் வைரல் பண்ணாங்க. இந்த மாதிரி ஓகே கண்டோங்கான் லோச்சா இதெல்லாம் வந்துட்டு பண்ணுறது. அடுத்தது வந்து ஹசுதான் உச்சாப்பான் பர்நாடக் கெபென்சியன். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ ரீசெண்டாக வந்து நம்மளுக்கு வந்து கணபதி அண்ணனுக்கு நியாயம் வேணும், நிறைய பேர் போராடுறீங்க. போராடுறதுக்கு கரெக்டாக போராடணும். பிடிஆர்எம் அடித்து கொண்டுட்டாங்க, பிடிஆர்எம் வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க, பிடிஆர்எம் வந்து மிருகம் அப்படி இப்படின்னு நீங்கள் வந்து ஒரு ஹசுதான் லெவலில் நீங்கள் பேசினீங்கன்னா நீங்கள் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஓகே, அடுத்தது மக்களுமான் பிரீத்த பல்சு, இந்த கோவிட் சம்மந்தப்பட்டு இந்த இடத்துல வந்து இவங்க இறந்துட்டாங்க, இந்த இடத்துல கேஸ் கூட இருக்குது அப்படி இப்படி நீங்கள் இது பண்ணுறது. தட் இஸ் கால் பிரீத்த பல்சு. அண்ட் எக்ஸ்ப்ளோதைசி வனிதா டங்கடகனா, ஜென்ரலி நீங்கள் பார்த்தீங்கன்னாவே பெண்கள் அப்புறம் குழந்தைகள் வந்து இஸ் இன் ப்ரொடெக்டட் குரூப். ஸோ அவங்கள தொடர்றதே டேஞ்சரஸ் தான். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அந்த பெண்கள் ஃபோட்டோ இல்லை பொண்ணுங்க சின்ன பசங்களோட ஃபோட்டோ இதெல்லாம் எடுத்து நீங்கள் வந்து அதை மிஸ்யூஸ் பண்ணலாம். இது வந்து டார்க் வெப்பில் ரொம்ப நடக்கும். பெடோஃபைல்ஸ், அதாவது வந்து சின்ன பசங்களோட ஃபோட்டோஸை எடுத்து அதை வந்து பிட் பண்ணுவாங்க.
ஸோ ஹையஸ்ட் பிடை வந்து திஸ் இஸ் வே இந்த கிட்னாப்பிங் இதெல்லாம் நடக்கிறது ஓகே. பட் இது டார்க் வெப்போட பட் ஸ்டில் இட் ஃபால்ஸ் அண்டர் எம்சிஎம்சி ஓகே. அடுத்தது penyebaran ஐடியாலஜி நெகட்டிவ், அதாவது கம்யூனிஸ்ட், கெகனசான், அஜாரான் சசாட். இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு பாய் வந்துட்டு ஒரு இந்தோனேஷியனா ஃபிலிப்பினோ யாரையோ கல்யாணம் பண்ணிட்டு இந்தியன் வந்து முஸ்லீமுக்கு கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு தப்பான விஷயத்த சொல்லி பெரிய பிரச்சனை வந்துச்சுல. அந்த மாதிரி வந்து மலேசியாவில் இஸ்லாம் தான் வந்துட்டு அகாம ரஸ்மி. ஸோ அந்த மாதிரி அஜாரான் இப்போ மலேசியாவில் வந்து அது கான்சிடர்ட் அஜாரான் சசாட். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ஆக்ஷன் எடுக்கலாம். terpakaian ஸ்டாண்டர்ட் கண்டுங்கான் ஓகே. முதல்ல வந்து 3 விதமான லா இருக்குது. ஒன்று peruntukan undang-undang yang sedia ada, அதாவது நம்ம நாட்டில் உள்ள ரயட் மலேசியா, அதாவது நம்ம நாட்டில் உள்ளவங்களுக்கு வந்து அந்தந்த அக்தா பிரகாரம் வந்து உங்களை பனிஷ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஓகேவா. இது வந்து மகாமால பண்டாக்குவால் நான் பொறுத்தது இருக்குது, அது என்ன கேஸு என்ன அக்தா அப்படின்னு. ரெண்டாவது கோட் கண்டுகான், அதாவது காவால் சிலைய கண்டீரி ஓகே. அதாவது வந்து கம்யூனிகாசி அக்தா கம்யூனிகாசி கீழேன்னு தனியாக வந்துட்டு இதுக்கு வந்து உங்களை சார்ஜ் பண்ணலாம். அதாவது உள்ளது வந்து கானூனுக்கு செக்ஸா அண்ட் அக்தா ஹசுதான் எது வேணாலும் பாய்க்கலாம். இது வந்து ஸ்பெசிஃபிக்லி வந்து ஃபார் அக்தா கம்யூனிகாசி மல்டிமீடியா. மூணாவது வந்து கண்டீரி பியவான் கம்யூனிட்டி, அதாவது இப்போ நீங்கள் பாய்க்கிறீங்களா இட் டஸ் நாட் கோ அகேன்ஸ்ட் கம்யூனிட்டி கைட்லைன் கம்யூனிட்டி வயலேஷன் அப்படிங்கிறது. ஸோ அது வந்து ஃபேஸ்புக் டிக்டாக் அவங்களோட இது. ஸோ அது பிரகாரம் கூட நீங்கள் போகலாம். ஸோ இட் டிபெண்ட்ஸ் நீங்கள் எந்த பிளாட்ஃபார்ம். ஸோ சம்டைம்ஸ் லாயர்ஸ் கேன் ஈவன் சூ யூ அப் டு எக்ஸ்டெண்ட் தட் தே கேன் பிரிங் இன் த லா ஃப்ரம் ஃபேஸ்புக். அதாவது இப்போ ஃபேஸ்புக்லேயும் பிளாக் அண்ட் ஒயிட் இது வந்து தவறு அப்படின்னு வாங்கினா இட் ஆல்சோ கேன் பி அ வெரி பிக் மிஸ்டேக். ஸோ 3 விதமான சார்ஜஸ் உங்கள் மேலே உழுவுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து நான் ஜஸ்ட் மேலோட்டமாக படிக்கிறேன் ஓகே. மெயினாக வந்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா ஆனால் உங்களுக்கு தெரியும் பான் இந்த மாதிரி ஓகே. சும்பாங் இஸ் சம்திங் லைக் தட். பல்சு பிரேத்த பல்சு மங்காஞ்சாம்னா வந்து மிரட்டுறது டெரரிசம் அந்த மாதிரி. ஜெல்லி தான் வந்து மோஸ்ட்லி வந்து சைபர் புல்லிங். அப்புறம் கனசான், அப்புறம் ஹசுதான் ஃபிட்னா, அது வந்து அகாம சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், இல்லை நம்ம நாடு இப்போதைக்கு. சி கைஸ், நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா எந்த ஒரு விஷயமே வந்து நம்ம நாட்டில் வில் பி பேஸ்ட் ஆன் 5 things. அதாவது நம்ம 5 rukun negara, kepercayaan kepada Tuhan, kesetiaan kepada raja dan negara, keluhuran perlembagaan, kedaulatan, undang-undang, kesopanan dan kesusilaan. ஸோ இந்த 5 விஷயத்தையுமே பேஸ் பண்ணி தான் வந்து எந்த ஒரு லாவும் வரும். ஸோ இது 5ல் ஏதாச்சும் ஒன்று பாதிச்சிச்சின்னா பார்த்துக்கோங்களேன் ஓகே. இட் வில் ஃபால் somehow. ஆக்சுவலி வந்து this is the simplest way of telling this to you guys, alright? ஸோ தட் இஸ் த திங். மற்றபடி வந்து அது ஃபேஸ்புக்காக இருந்தாலும் சரி, டிக்டாக்காக இருந்தாலும் சரி, அப்புறம் ட்விட்டராக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, இட் இஸ் த சேம். இப்போ கோவிட் இல்லைனா வந்து சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த கண்டென்ட் ஜஸ்ட் ரிமூவாக ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் ஹேவ் டு வாக் இன் டு எம்சிஎம்சி இன் சைபர்ஜயா. அவங்க வந்து ஆஃபீஸர்ஸ் வச்சு அந்த ரிமூவ் பண்ணிடுவாங்க அந்த கண்டென்ட்டை. பட் நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா then you have to go to PDRM and make a report as well ஓகேவா. ஸோ ஆக்ஷனுங்கிறது ஒன்று சைபர் கிரைம் ஓகேவா. சைபர் கிரைம்ங்கிறது ஒரு விஷயம், அதாவது அக்கார்டிங் டு த அக்தாஸ் ஓகே. பங்குனான் தீரா செக்ஷன் 233 கீழே, இல்லை கானூனுக்கு செக்ஷன் அக்தா ஹசுதான் அக்தா ஃபிட்னா இது கீழே. ரெண்டாவது நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுக்கலாம்னா உங்களை வந்து ஏதாவது இது பண்ணி வச்சுருந்தாங்கன்னா டெஃபமேஷன், அதாவது சாமான் மாலு ஓகே, இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம் alright. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது திண்டாக்கான் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பிடிஆர்எம்மோட ஹெல்ப்பும் வேணும். அண்ட் இது அகாம அது இதுன்னு சம்மந்தப்பட்டதுன்னா இட்ஸ் பெட்டர் டு கெட் ஹெல்ப் ஃப்ரம் நம்மளோட பொலிட்டிக்கல் பார்ட்டி ஓ நம்மளோட அகாம சம்மந்தப்பட்டது. இப்போ அகாம இஸ்லாம் ஜைஸ் இருக்குது, இல்லை மலேசியா ஹிந்து சங்கம் இந்த மாதிரி ஓகே. இன்னொரு விஷயம் என்னன்னா நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஒரு அக்கௌண்ட் வந்துட்டு ஒரு ஒன் ஆஃப் த ப்ராப்ளம் வித் நம்மளோட மலேசியா எம்சிஎம்சி என்னன்னா ஒவ்வொரு ஆப்க்கும் வந்து very few officers are appointed, so but the number of report is very high ஓகேவா. I will just read 2019ல மட்டும் ஓகே. இது வந்து எங்களுக்கு 2019ஓட ஸ்டாட்டிஸ்டிக் ஓகே. the number of report that was given was actually okay more than 700,000 ஓகே. அது எனக்கு தமிழ் எப்படி சொல்றதுன்னு தெரியல, சாரி guys ஓகே. ஸோ இது வந்து ரஃப்லி சொன்ன ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் நம்பர் ஓகேவா. இவ்வளோ இருக்கும்போது பட் நம்மளோட பகாவாய் பத்தாதும் போது அந்த ரிப்போர்ட்ஸ் வந்து கரெக்டாக வந்துட்டு அவங்களால எல்லாம் வந்து எல்லாத்தையும் ஆன் டைமாக வந்து பார்த்து ஆக்ஷன் எடுக்க முடியல. ஆல்ரைட், தட்ஸ் த ஃபர்ஸ்ட் திங்.
ஓகே. ரெண்டாவது பிரச்சனை அந்த சர்வர் கண்ட்ரோல். எதுவுமே ஃபேஸ்புக்கும் சரி, டிக்டாக் சரி, ட்விட்டர் சரி, அப்புறம் இன்ஸ்டாகிராம் சரி, எதுவுமே வந்து நம்ம அந்த சர்வர் நம்ம நாட்டில் கிடையாது. ஆல் இஸ் பீங் கண்ட்ரோல்ட் அப்ராட். லைக் ஐ திங்க் டிக்டாக் இஸ் பீங் கண்ட்ரோல்ட் இன் சைனா, ஃபேஸ்புக் இஸ் இன் கலிஃபோர்னியா, Twitter is in India, I think so, okay. Insta I'm not so sure, okay. ஸோ இந்த மாதிரி வந்து சர்வர் வெளியூரில் இருக்கும்போது ஆஃபீஸர்னால என்ன பண்ண முடியுமா, முதல் நீங்கள் வந்து இதில் ரிப்போர்ட் பண்ணுங்கள். அஃப்கோர்ஸ் இதில் ரிப்போர்ட் பண்ணோன்னே இட் டஸ் நாட் வயலேட் அவர் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்னு கேவலமாக ஒன்று கொடுக்கும். அப்போ நீங்கள் அதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் எம்சிஎம்சியில் கொடுத்தீங்கன்னா அவங்க அதை அனுப்பினோன்னே ஸோ வென் இட் கம்ஸ் ஃப்ரம் ஹையர் அத்தாரிட்டிஸ் உடனே வந்து அந்த கண்டென்ட் மேலே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு இது பண்ணுவாங்க. இன்னொன்று ஃபேக் அக்கௌண்ட்ஸ் அது இதுன்னு கண்டுபிடிக்க முடியாதுன்னா அது மிந்தி இப்போவும் முடியும். பட் அதுக்கான ஆக்ஷன் இப்போ திவ்யநாயகி பாப்பா கேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது டைம் ஆகிடுச்சு. ஏன்னா இங்கேருந்து எடுத்து கலிஃபோர்னியாவுக்கு அனுப்பி அங்கேருந்து வந்து ரெஸ்பாண்ட் வரதுக்கு டைம் ஆயிடுச்சு. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா கூகுளில் போயிட்டு ப்ரைவேட் டிஜிட்டல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் அப்படின்னு நீங்கள் கூகுள் பண்ணிங்கன்னா தெர் இஸ் லிஸ்ட் ஆஃப் பீப்புள் வில் கம். சில பேர் வந்து மலேசியாலே ஆப்ரேட் பண்ணுறாங்க, சில பேர் வந்து யூஎஸ் இந்த மாதிரி கண்ட்ரியில் ஆப்ரேட் பண்ணுறாங்க. பட் அஃப்கோர்ஸ் தே ஆர் வெரி ப்ரைஸி, எக்ஸ்பென்சிவ். உங்ககிட்ட அந்த வசதி இருந்துச்சுன்னா நீங்கள் கொடுக்கலாம். அவங்க அவர் கணக்கில் இது பண்ணுவாங்க. தே யூஸ் அ மெத்தட் கால் மெத்தடாட்டா ட்ராக்கிங். மெத்தடாட்டா ட்ராக்கிங் அப்படிங்கும் போது சின்ன சின்ன டேட்டாஸ் எல்லாத்தையும் வச்சு ஓகே தே கேன் கம்ப்ளீட்லி ஃபைண்ட் ஹூ இஸ் த ஒன், த ஓனர், என்ன ஃபோனு எப்போ கிரியேட் பண்ணாங்க, எப்படி கிரியேட் பண்ணாங்க, எந்த ஐபி எந்த டவர் கனெக்ட் பண்ணிச்சு எல்லாத்தையுமே தே கேன் கெட். ஓகே ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா சுஷாந்த் சிங் ராஜ்புட்டோட கேஸில் வந்துட்டு நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ என்சிபி வந்து ஒரு டீட்டெயில்ஸை தூக்கணும் அப்படின்னு ஆரம்பித்த இன்வெஸ்டிகேஷன் அட்வான்ஸ் டெக்னாலஜி இந்த மாதிரி இந்த ட்ராக்கிங்கை பாய்ச்சி ஓகே 2017 வாட்ஸ்அப் கான்வர்சேஷன், அதாவது அந்த ஃபோனும் இல்லை சம்மந்தப்பட்ட அந்த வாட்ஸ்அப் கான்வர்சேஷன்ஸ் உள்ள சிம் கார்டு எதுவுமே இல்லை. பட் தே ட்ரேஸ்ட் பேக் ஆல் த கான்வர்சேஷன்ஸ் அக்கார்டிங் டு த ரிப்போர்ட்ஸ். ஸோ திஸ் இஸ் கால் மெத்தடாட்டா ட்ராக்கிங். பட் these investigators வந்து they work on hourly. ஸோ எவ்வளோ ஹவர் அவங்க போடுறாங்களோ ஸோ let's say 1 hour they charge $150 அப்போ நீங்கள் டைம்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஸோ அது யூஎஸில் இருந்தாலும் அப்போ மலேசியாவில் உள்ளவங்களுக்கு வேறு இது இருக்கும். பட் மலேசியாவில் இருக்கிறவங்களுக்கு சில ப்ரொசீடியர்ஸ் இருக்குது. யூ ஹேவ் டு ஹேவ் போலீஸ் ரிப்போர்ட், உங்களுக்கு சில இது இருக்கும். பிகாஸ் தே ஹேவ் டு பிரேக் த்ரூ ஹேக்னு சொல்கிறத தே ஹேவ் டு பிரேக் த்ரூ சர்டன் ஃபயர் வால்ஸ். ஸோ யூ ஹேவ் டு கெட் தியர் அவங்க கேட்குற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா they will proceed. இப்படி தான் வந்து என்ன ரீசெண்ட் இல்லை கொஞ்சம் பழைய கதை தான் இது பண்ணிக்கிட்டு ஒரு பேஜோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஐ கலெக்டட். ஓகே ஸோ அண்ட் திஸ் இஸ் எவிடன்ஸ். இந்த எவிடன்ஸ் வந்து பேர் அதெல்லாம் வராது, ஐபி அட்ரஸ், இப்படி டெக்னிக்கல் டேட்டாஸ் தட் அதை இன்டர்பிரேட் பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு. அதை நீங்கள் கோர்ட்டில் சப்மிட் பண்ணிங்கன்னா செல்லும். ஓகே விச் மீன்ஸ் ஆக்ஷன் கேன் பி டேக்கன். ஓகே நம்படி நீங்கள் போய் கூகுளில் பார்க்கலாம். ஆல்ரைட் ஸோ திஸ் இஸ் வாட் ஐ கேன் டூ ஃபார் யூ. டெஃபமேஷன் நீங்கள் ஃபைல் பண்ணுறதுக்கு வேறு, அவங்கள உள்ளே தள்ளணும்னு நினைக்கிறது வேறு. ஸோ இது ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே டெஃபமேஷன் ஃபைல் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் டெஃபினட்டாக லாயர் எடுத்து தான் ஆகணும். நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க ஓகே இப்போ ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, அந்த வீடியோவுக்கு கீழே வந்து 300 காமெண்ட் இருக்குது, 300ஓட 300 நம்மளும் போய் காமெண்ட் பண்ணுவோம் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு. ஓகே லெட் மீ டெல் யூ ஆல், அந்த 300 காமெண்ட்ல ஓகே இப்போ நான் சூஸ் பண்ணுறேன் ஒரே ஒரு காமெண்ட் தான், இந்த ஒரு ஆள் மேலே மட்டும் தான் நான் டெஃபமேஷன் ஃபைல் பண்ணணும்னு நான் நினச்சேன்னா உங்கள் மேலே மட்டும் தான் நான் ஃபைல் பண்ணுவேன். ஓகே மக்கா மேலே கேள்வி கேட்பான், யூ தப்பையா ஜாப் untuk 300 orang, யூ ஜாப் untuk you 1 orang saja அப்படிங்குவான். kenapa you letak comment tu dekat sana அப்படின்னு தான் கேட்பான். ஸோ டோன்ட் திங்க் தட் நீங்கள் போய் கும்பலாக இது கும்மி அடிச்சுட்டு வந்தால் நீங்கள் தப்பிச்சிடலாம் அப்படின்னு. ஓகே யூ வில் கெட் இன் ட்ரபிள். அப்புறம் இவன் கமெண்ட் பண்ணதுக்கு அவனை பிடிக்கிறது, அவனை கமெண்ட் பண்ணுறதுக்கு என்ன இப்போ கணபதி அண்ணன் கேஸில் மாதிரி ஓகே யாரோ பண்ண தப்புக்கு அந்த அண்ணனை பிடிச்சிட்டு போய் இப்போ வந்து அந்த அண்ணன் வந்து இல்லை நம்ம கூட. ஓகே இதெல்லாம் வந்து நடந்தோன்னே அப்புறம் வந்து அவங்க தப்பு இவங்க தப்பு எல்லாம் தப்பையும் சொல்லுங்கள், ஆனால் உங்கள் மேலே இருக்கிற தப்பை மட்டும் என்றைக்குமே கண்ணில் பார்த்துறாதீங்க. சைபர் கிரைம் அப்படின்னீங்கன்னா ஜஸ்ட் லாயர் அசீஸ் தான் பண்ணுவாங்க. நீங்கள் ஐயோக்கிட்ட சொல்லுங்கள் தின்னாக்க நடுங்க, எனக்கு டெஃபமேஷன்லாம் வேணாம், சைபர் கிரைம் படி அக்தா கானூன் எதை படி கரெக்டாக செய்யணுமோ செய்யுங்க. ரெண்டாவது அவங்க உங்களை எம்சிஎம்சியில் போய் அப்ளை பண்ணுங்க, எம்சிஎம்சிலேருந்து போய் ரிப்போர்ட் பண்ணிட்டு அப்புறம் போய் பிடிஆர்எம்ல ரிப்போர்ட் பண்ணுங்கள். அவங்க கேட்டாங்கன்னா அந்த ரிப்போர்ட் அவங்ககிட்ட கொடுங்க. அந்த ஐயோவோட பொறுப்பு போய் அந்த பகாவாய் கிட்ட வந்து அதை ட்ரேஸ் பண்ண சொல்கிறது. உங்ககிட்ட அந்த பவர் இல்லை, ஐயோ கிட்ட அந்த பவர் இருக்குது. ஓகே ஸோ கிளியர் கட் இதுதான் கதை. ஆல்ரைட் நவ் உங்களெலாம் நிறைய பேர் யோசிக்கலாம் ஏன்டா இப்போ சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன்.